Good morning, students. Today we are going to discuss about the topic is Unit 3 single phase and the circuits. Okay, va? So single phase circuits la இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா first topic is என்னது அப்படினா J என்னது notations. Okay பா? J notations J notations என்ன அப்படின்னா ஒரு வெக்டாரை x axis மற்றும் y axis காம்பனன்ட்களால் குறிப்பிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஈன்ட் ஒரு வெக்டாரை எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னா a1 plus j இன்ட்டுனது b1. அதில் ஜேன்றது என்னப்பா ஒரு ஆப்ரேட்டர். ஸோ அதோட வேல்யூ ஜே ஸ்கொயரோட வேல்யூ -1 அப்படின்னா ஜேயோட வேல்யூ என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1. ஸோ இப்போ ஒரு வெக்டாரை எக்ஸ் மற்றும் இந்த மாதிரி ஒய் ஆக்சிஸ்லால டினோட் பண்ணேன் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் என்னது ஒரு வெக்டார். அதில் ஜேன்றது என்னது ஒரு ஆப்ரேட்டர். அதோட வேல்யூ இப்போ ஜே ஸ்கொயர்டு இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூஸ் என்னது -1. இப்போ ஜேன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூஸ் என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1. ஓகே, ஸோ இதே போல் மற்ற வெக்டார்களையும் கீழ்கண்டவாறு எழுதலாம். எப்படி எழுதலாம்? e2 is equal to -a2 plus jb2, e3 is equal to -a3 minus jb3 and e4 is equal to a4 minus jb4. ஸோ இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் என்னது ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் இந்த மாதிரி எழுதணும், அதுக்கு பேர் என்னது ரெக்டாங்குலர் ஃபார்ம். அடுத்து பண்ண வெக்டார் e1 இன் நியூமரிக்கல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மேக்னிடியூட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் ப்ளஸ் b1 ஸ்கொயர்டு. ஓகே, ஸோ ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்ம் ஆஃப் எப்படி வெக்டார் ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்னா OE இஸ் த வெக்டார் அண்ட் இஸ் வில் பி ஈக்குவல் டு என்னதுப்பா E. ஓகே, இப்போ ஓஏன்றது ஒரு வெக்டாரை நான் ஈன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ ஈனா என்ன பார்த்தோம்? ஓஏ ப்ளஸ் ஜே இன்ட்டு ஏஇ. ஓகேவா? ரியல் பார்ட் ப்ளஸ் என்னது இமேஜினரி டேர்ம். இமேஜினரி டாட்டட் லைனில் வந்துச்சு அப்படின்னா இமேஜினரி டேர்ம். ஓகே, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் என்னது வெக்டார் ஃபார்ம். ஸோ இஸ் ஈக்குவல் டு ஓஏ ப்ளஸ் ஜே இன்ட்டுனது ஏஇ. ஸோ காஸ் தீட்டா ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். காஸ் தீட்டா ஃபார்முலா என்னப்பா? அடுத்துள்ள எதிர்பக்கம் டிவைட் பை என்னது கர்ணம். ஸோ எதிர்பக்கம் என்ன? ஓஏ டிவைட் பை கர்ணம். அண்ட் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் டிவைட் பை கர்ணம். ஸோ ஏஇ டிவைட் பை என்னது ஓஇ. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன தேவை? ஓஏ தேவை அப்படின்னா ஓஇ இன்ட்டு காஸ் தீட்டால மல்டிப்ளை பண்ணும். ஏஇ தேவை அப்படின்னா ஓஇ இன்ட்டு சைன் தீட்டாவால் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணும். ஸோ ஓஇனாலே நம்ம என்ன பண்ணோம்? அதோட வேல்யூஸ் வி வில் ஈக்குவல் டு இ அப்படின்னு எழுதியாச்சு. ஸோ இ காஸ் தீட்டா AE is equal to OE sin theta. அது எப்படி எழுதலாம்? E sin theta. So E is equal to E cos theta plus JE sin theta. So E காமன் ஆச்சுன்னா cos theta plus J sin theta. So this is nothing but the trigonometrical form. So in general அது எப்படி எழுதலாம் அப்படின்னா E into cos theta plus or minus J sin theta. அது plus for என்னது inductance and minus for capacitance. Okay, so this is the trigonometrical form of vector representation. Next one for polar form of vector representations. Polar formல எப்படி ஒரு vector represent பண்றது அப்படின்னா E into cos theta plus J sin theta என்ற வெக்டார் ஃபார்மை E at an angle of theta என எழுதலாம். ஓகேவா? ஸோ வெக்டார் ஃபார்ம்ல எப்படி இருக்கு? E at an angle of cos theta plus J sin theta என்ற ஒரு வெக்டாரை எப்படி போலார் ஃபார்ம்ல எழுதுற? E magnitude at an angle of theta இப்படின்ற ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா that is nothing but என்னது polar form of vector representation. Okay, so E at an angle of theta ன்றது என்னது polar form. அதில் E ன்றது என்னதுப்பா? வெக்டாரின் அளவையும் and theta ன்றது என்னது x axis உடன் இந்த வெக்டார் ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிளையும் குறிக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதை ஜென்ரலாக எப்படி குறிப்பாங்க அப்படின்னா E at an angle of plus or minus theta என்ற ஃபார்மில் குறிப்பிடப்படுகிறது. அதில் ப்ளஸ் ஃபார் எதை இண்டிகேட் பண்ணுது? அந்த வெக்டாரானது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது அப்படின்றத டினோட் பண்ணுது. அதே மைனஸ் எதை டினோட் பண்ணுது? அந்த வெக்டாரானது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிறது என்பதை குறிப்பிடுகிறது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெண்டு வெக்டாரை அடிஷன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறேன். அடிஷன் ஆஃப் டூ வெக்டார்ஸ். ஓகே, ஸோ லெட் டூ வெக்டார்ஸ் எப்படி எடுத்துக்கிறேன்? E1 is equal to A1 plus JB1 and E2 is equal to A2 plus JB2. ஸோ E is equal to the E1 plus E2. ஸோ A1 plus JB1 plus A2 plus JB2. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா A1 plus A2 plus J into B1 plus B2. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் தி வெக்டார் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா? டிட்டர்மினன்ட் ஆஃப் E. So determinant of square root of A1 square A1 plus A2 the whole square plus B1 plus B2 then the whole square. So angle of the vector with respect to x-axis கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்னப்பா? theta is equal to tan inverse of B by A. So tan inverse of B1 plus B2 divided by A1 plus A2. இப்போ நம்ம என்ன பண்ணிச்சு? addition of two vectors calculate பண்ணிட்டோம். இப்போ next என்னப்பா பார்க்க போறோம்? subtraction of two vectors. So subtraction of two vectors எப்படி find out பண்ணுறது? E is equal to E1 minus E2. So E1 ஓட வேல்யூ A1 plus JB1 minus A2
a2 plus வந்து jb2. ஸோ ரெண்டையும் நான் என்ன பண்ண போகிறேன், சப்ராக்ஷன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ a1 minus a2 plus j into b1 minus வந்து b2. ஸோ திஸ் இஸ் தி மேக்னிடியூட் ஆஃப் வந்து e. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் e கேல்குலேட் பண்ணதுக்கு ஃபார்முலா என்னப்பா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டி வந்து ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் a1 minus a2 the whole square plus b1 minus b2 then வந்து ஹோல் ஸ்கொயர். ஸோ தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, tan inverse of b by a. ஸோ tan inverse of b னா எனக்கு என்னப்பா இருக்கீங்க, அது b1 minus b2. a என்ற இடத்துல என்ன இருக்கீங்க, a1 minus a2. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் தி சப்ராக்ஷன் ஆஃப் வந்து two vectors. Next one for multiplication of vectors. Multiplications of vectors கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா, e is equal to e1 into என்னது e2. ஸோ e1 ஓட வேல்யூ வந்து a1 plus jb1 into என்னது a2 plus வந்து jb2 for second vector. ஸோ ரெண்டு வெக்டரை மல்டிப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட் எல்லாம் உள்ள கூடி இந்த a1னால இதில் உள்ள எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும். அது jb1னால இதில் உள்ள எல்லா டேர்மையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ a1 into a2 plus j into a1 b2 plus a2 jb1 அதுக்கடுத்து இந்த plus j squared into b1 b2. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணது a1 a2 plus j into a1 b2 plus a2 b1 minus b1 என்னது b2. ஸோ என்ன ஆன்சர், a1 a2 minus b1 b2 plus j into a1 b2 plus a2 b1. So magnitude of the vector formula பண்ணதுக்கு formula என்னது, square root of real part the whole square plus imaginary part the whole square. So a1 a2 minus b1 b2 the whole square plus a1 b2 plus a2 b1 the another whole square. So this is the magnitude of the another two vectors. Okay va. So this is the addition of two vectors. So the magnitude என்னப்பா formula, the square root of a1 plus a2 the whole square plus b1 plus b2 the whole square. What is the angle, theta equal to tan inverse of b1 plus b2 divided by a1 plus another a2. Subtraction of two vectors க்கு என்ன formula, magnitude is equal to square root of a1 minus a2 the whole square plus b1 minus b2 the another whole square. What's the angle theta pa? Theta value find out பண்ணதுக்கு tan inverse of b1 minus b2 divided by a1 minus வந்து a2. Multiplication of vectors அப்படின்னா என்னது, e is equal to e1 into e2. So e1 e2 multiply பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்குதுங்க, a1 a2 minus b1 b2 plus j into a1 b2 plus a2 b1. And magnitude find out பண்ணா square root of a1 a2 minus b1 b2 the whole square plus a1 b2 minus a2 plus a2 b1 தான் வந்து ஹோல் ஸ்கொயர். இப்போ டிவிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் அப்படின்னா ரெண்டு வெக்டரை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரோட கான்ஜுகேட்டால் நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். ஓகேவா. ஸோ கான்ஜுகேட் அது a2 plus jp2ஓட கான்ஜுகேட் வந்து a2 மைனஸ் வந்து jb2. அதனால் என்ன பண்ண போகிறோம், மேலே நியூமரேட்டர் தொகுதின்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகேவா. ஸோ தொகுதியும் பகுதியும் நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ என்ன ஆன்சர் கிடைக்குது, a1 a2 plus b1 b2 plus j into b1 a2 minus a1 b2 divided by a2 square plus another b2 another square. இப்போ போலார் ஃபார்மில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்னா, போலார் ஃபார்மில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, நேரடியாக என்ன பண்ண முடியாது, அடிஷனோ சப்ராக்ஷனோ இந்த ஆப்ரேஷனோ செய்ய இயலாது. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண, இதற்கு முதலில் போலார் ஃபார்மை வெக்டார் ஃபார்மாக மாற்றி பின்னர் என்ன பண்ணோம், வெக்டார் ஃபார்மில் ப்ராப்ளங்களுக்கு சொல்யூஷன்ஸ் காண வேண்டும். ஓகே. இப்போ போலார் ஃபார்மில் மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா இல்லாட்டி a is equal to இப்போ a at an angle of வந்து theta, b is equal to b at an angle of வந்து pi. ஸோ ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, a at an angle of theta into b at an angle of வந்து pi. ஸோ ஏவியும் பியும் இப்படி கரையாக எழுதிக்கோங்க. இப்போ மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்கும்போது ரெண்டு ஆங்கிளையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் பண்ணணும். போலார் ஃபார்மில் டிவிஷன் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ஆங்கிளையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ணணும். ஸோ a by b is equal to a at an angle of theta divided by b at an angle of வந்து pi. ஸோ a by b at an angle of வந்து theta minus வந்து pi. ஓகேவாப்பா. ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸ் என்னென்ன பார்த்துருக்கோம், யூனிட் 3 சிங்கிள் ஃபேஸ் சர்க்யூட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணுறது ஃபுல்லாமே என்ன யூனிட் 3ல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, வெக்டார் ஃபார்ம்னா என்ன, ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா என்ன, போலார் ஃபார்ம்னா என்ன, எப்படி ஒரு வெக்டார் ஃபார்மை ரெப்ரசென்ட் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி மேக்னிடியூட் அண்ட் ஆங்கிள் வேல்யூஸ் டிட்டர்மைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து போலார் ஃபார்மில் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்ம் ஆஃப் வெக்டார், ஒரு வெக்டாரை ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்மில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறான், e at an angle of வந்து cos theta plus j sin theta அப்படின்னு எழுதலாம். ஓகே. அதே இது போலார் ஃபார்மில் எப்படி ரெப்ரசென்ட், e at an angle of வந்து theta plus or minus, plus for clockwise direction, minus for வந்து ஆன்டி clockwise வந்து directions. ஓகேவாப்பா.
நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா அடிஷன் ஆஃப் டூ வெக்டார்ஸ். ஓகே, ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணணும் அப்படின்னா A1 + JB1 இந்த ப்ளஸ் A2 + JB ஃபஸ்ட்டு ரியல் பார்ட்டெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இமேஜினரி பார்ட்டெல்லாம் ஆட் பண்ணி அதுக்கு அக்ராஸாக உள்ள மேக்னிடியூட் அண்ட் ஆங்கிள்ஸ் வேல்யூ வந்து டிட்டர்மைன் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் ஃபார் சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டார். சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதே மாதிரி தான் அஸ் யூஷுவல் சேம். பட் என்ன பண்ணாங்க, கூட்டல் பண்ணோம், இங்கே வந்து என்ன பண்ணோம், கழித்தல் பண்ண போகிறோம். ஓகேவா, அவ்வளோதான் செய்யறதா வித்தியாசம். மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸும் அதே மாதிரி தான். ரெண்டு வெக்டார்ஸ் என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒன்றா கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள என்ன கிடைச்சலாம், மேக்னிடியூட் வேல்யூ டிட்டர்மைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் ஃபார் டிவிஷன் ஆஃப் வெக்டார்ஸ். டிவிஷன் ஆஃப் வெக்டார்ஸ்க்கு என்ன ஃபார்ம்லனா E1 / E2. இந்த டிவிஷன் பண்ணும்போது போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் அதோட கான்ஜுகேட்டை நம்ம என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, கான்ஜுகேட்னா என்ன அப்படின்னா தலைகீழி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ்ல இருந்துச்சுன்னா மைனஸ், மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாற்றி எழுதணும். ஓகேவாப்பா, பகுதியோட தலைகீழியால் நான் என்ன பண்ணுறேன், பகுதியும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதில் நம்ம அடுத்து நெக்ஸ்ட் ஒன் ஃபார் என்னது பார்த்துருக்கோம், போலார் ஃபார்ம். போலார் ஃபார்மில் டேரெக்டாக என்ன பண்ண முடியாது, அடிஷன் ஆப்ரேஷனோ சப்ராக்ஷன் ஆப்ரேஷனோ என்ன பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணது இருக்கும், முதல்ல போலார் ஃபார்மை வெக்டார் ஃபார்மை மாற்றி பின்னர் வெக்டார் ஃபார்மில் என்ன பண்ண ப்ராப்ளங்களுக்கு சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய. இப்போ போலார் ஃபார்மில் மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னா ரெண்டோட மேக்னிடியூட் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி ஆங்கிளை நம்ம என்ன பண்ணிக்கணும், ப்ளஸ் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து லெட்டர் A at an angle of theta and B at an angle of பைன்னு சொல்லி ரெண்டு போலார் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணும், A Bயும் மல்டிப்ளை பண்ணிக்காங்க. இதில் ஏபின்றது என்ன அப்படின்னா ரெண்டோட மேக்னிடியூட் வேல்யூ. ஸோ ஏபியும் மல்டிப்ளை பண்ணி அட் அன் ஆங்கிள் ஆஃப் தீட்டானா என்னது, இங்கே ரெண்டு ஆங்கிளோட அந்த ஆங்கிளையும் ரெண்டு போலார் ஃபார்மோட ஆங்கிளையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ப்ளஸ் பண்ணலாம். ஸோ அட் அன் ஆங்கிள் ஆஃப் தீட்டா ப்ளஸ் வந்து பை. இப்போ போலார் ஃபார்ம் ஆஃப் டிவிஷன்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா A/B is equal to A at an angle of theta divided by B at an angle of வந்து பை. ஸோ A/B at an angle of வந்து தீட்டா மைனஸ் வந்து பை. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக சில குட்டி ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்பர் 3.1 என்னப்பா, ஆட் தி வெக்டார்ஸ் A is equal to 16 + J12 and B is equal to -6 + வந்து J10. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி A + B is equal to ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 16 + J12 + -6 + வந்து J10. ஸோ 16 + J12 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ், திரும்ப இங்கே என்ன பண்ண போகிறோம், மைனஸ் வந்து J10. ஸோ ஆன்சர் வந்து என்ன பண்ண போகிறோம், இங்கே ஜேனா என்னப்பா அர்த்தம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் வந்து -1 அர்த்தம். ஸோ -1 இங்கே மைனஸ் J10. ஸோ ஆன்சர் வந்து என்னது, ப்ளஸ் J என்னது 22. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 minus 6 is 10 and J12 plus and J10 ஓட values J வந்து 20. This is the vector form. அந்த polar form எப்படி represent பண்ணுது, ரெண்டோட magnitude வேல்யூ கண்டுபிடிக்கும். So square root of 10 square plus 22 square magnitude values என்னப்பா 24.16. angle formula என்ன, theta is equal to tan inverse of B by A. So B ஓட values 22 divided by A ஓட values 10. So what's the answer, 65.55 degree என்னது polar form. Okay, next problem number 3.2. So problem number 3.2 என்ன பண்ணுங்க, divide the face as 10 plus and J8 by 4 minus and J3 and give the result in the J form. Okay, result நான் என்ன பண்ணணும், J ஃபார்மில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், ரெண்டு ஃபேஸாஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணிக்கிறேன், கீழே 10 + J8 divided by 4 minus and J3. So 10 plus and J8 divided by 4 minus J3 ரெண்டோட கான்ஜுகேட்டால மேலே இங்கேயும் நான் என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ 4 plus J3 divided by 4 plus and J3 உள்ள கிராஸ் மல்டிப்ளை பண்ண 40 plus J30 plus J32 plus J square வந்து 24 divided by 4 square plus and minus J square into வந்து 3 square. So J square values வந்து -1. So minus into minus is வந்து plus ஆமாயிடும். So plus ஆமானா plus 9. Okay, Papa, the 40 plus J62 minus 24 divided by 16 plus another 9. So what's the answer? 16 plus and the J62 divided by another 25. So the 25 is the common. So never know 16 kum porundu 62 kum porundu. So 16 divided by 16 divided by 25 plus J62 divided by another 25. What's the answer, Pa? 0.64 plus J 2.48. Next one problem number 3.3. 3.3 என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, convert the face as 10 at an angle of 30 degree and 100 at an angle of 60 degree and J term J form and find their product and find their sum in the J form. Okay, first ரெண்டு faces value கொடுத்துருக்காங்க, 10 at an angle of theta, 100 at an angle of 60 degree. first face or polar formல உள்ளதை first என்ன பண்ணணும், vector formல மாற்றினா தான் நம்மளோட addition subtraction operation பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், நம்ம
வெக்டார் ஃபார்மில் மாற்றிக்கணும். ஓகே, ஸோ வெக்டார் ஃபார்மில் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ரெண்டோட மேக்னிடியூட் வேல்யூ ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 100 ஸ்கொயர். வாட்ஸ் ஆன்சர் இப்போ இங்கே வருது. இங்கே வந்து என்ன பண்ண 10 at an angle of 30 degree, 100 at an angle of 60 degree. இதில் வந்து ஜே ஃபார்மில் மாற்ற சொல்லுவோம். ஸோ 10 into cos 30 degree ப்ளஸ் வந்து ஜே sin 30 degree. அது மாதிரி 100 at an angle of 60 degree அப்படின்னா 100 sin வந்து cos degree ப்ளஸ் வந்து ஜே cos வந்து 60 degree. ஸோ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்குது, 8.66 ப்ளஸ் வந்து J5. ஆகத்து பியோட வெக்டார் வந்து 50 ப்ளஸ் வந்து J66.6. ஓகே, இப்போ ஏ ப்ளஸ் பி ரெண்டோட வெக்டார்ஸ் என்ன பண்ண போகிறேன், அடிஷனல் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 8.65 ப்ளஸ் வந்து J5 ப்ளஸ் 50 ப்ளஸ் J65.5. ஸோ வாட்ஸ் த ஆன்சர் 56.66 ப்ளஸ் வந்து J91.6. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா connecting the problems. First convert the problem 3 plus J4 and 8 plus J8 into the phasor form and find the product in the polar form. First கொடுத்திருக்கிறது வெக்டார் ஃபார்மா இருக்கு. ஸோ வெக்டாரை ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம் முதல்ல போலார் ஃபார்மா மாற்றி அதுக்கப்புறம் அதோட ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க வெக்டாரை போலார் ஃபார்முக்கு மாற்றணும். ஸோ ஃபஸ்ட் வந்து ஏ = 3 + J4, பி = என்னது 8 + வந்து J6. அப்போ ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ = √3² + வந்து 4² = 5. theta = tan inverse of வந்து P/A. ஸோ P/A 4/3. adds answer பா 53.13 வந்து டிகிரி. let B = கேபிட்டல் ஒரு B என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆன்சர் B equal to 8 plus வந்து J6. ஸோ இது கொண்டு E at an angle of theta கால்குலேட் பண்ணுறது. ஈனா வந்து மேக்னிடியூட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னப்பா A² plus J into B². ஸோ A² plus ஃபார்முலா என்னன்னா 8² plus 6² அப்படின்னா ஸோ 8² plus 6² வாட்ஸ் ஆன்சர் ஃபார் 10. theta = tan inverse of வந்து B/A. ஸோ பியோட வேல்யூ 6, ஏவோட வேல்யூஸ் வந்து 8. ஸோ 6/8. ஸோ ஏபி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டேரெக்டாக என்ன பண்ணலாம், அதோடைய மல்டிப்ளிகேஷன்ஸ் அந்த அடிஷனல் ஆப்ரேஷன் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அது தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அது ஃபைண்ட் வந்து டிவிஷன் ஆப்ரேஷன் அப்படின்னா ரெண்டோட சப்ராக்ஷன்ஸ் அவரோட ஒத்துக்கணும். ஓகேவா, ஸோ வந்து தீட்டாவோட வந்து 53.13 டிகிரி இன்ட்டு 36.87 டிகிரி. ஸோ ரெண்டு என்ன பண்ணுறோம் இப்போ அடிஷனல் மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா ப்ளஸ் பண்ணிடணும். டிவிஷன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதை என்ன பண்ணிக்கணும், சப்ராக்ட் பண்ணிக்கணும். உனக்கு இங்கே ப்ராடக்ட்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 50 at நாங்கள் வந்து 53.13 டிகிரி ப்ளஸ் 36.37 டிகிரி. ஓகேவா, தட்ஸ் ஆல் அபவுட் மீ. இதில் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இன்றைக்கி கிளாஸில் என்னென்ன நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபேஸ் சர்க்யூட்ஸில் ஜே நோட்டேஷன் தான் என்ன, ஒரு வெக்டார் எப்படி குறிக்கலாம், எக்ஸ் மற்றும் ஒய் ஆக்சிஸ்கெல்லாம் முன்னாடிகளால் இருந்து குறிப்பிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒய்ன்றதை சிம்பாலிக் அப்படின்னா A1 ப்ளஸ் வந்து ஜே இன்ட்டு வந்து B1. ஜேன்றது என்னது அப்படின்னா ஒரு ஆப்ரேட்டர். அந்த ஜே² வேல்யூஸ் வந்து -1. அப்போ ஜேவோட வேல்யூ என்னவாக இருக்கும், √ வந்து -1. ஸோ இதே மாதிரி மற்ற வெக்டார்களை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ++++, -++, இந்த மாதிரி 4 வெக்டார் நான் என்ன பண்ணுறேன் ரெப்ரசென்ட் பண்ணுறேன் 4 குவாட்ரண்ட் ஆப்ரேஷன்ஸ்க்காக. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது ரெக்டாங்குலர் வந்து ஃபார்ம். ஸோ இதோட மேக்னிடியூட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா E = வந்து E1 e² plus E2 e3 E3 E1 2. ஓகே, ஸோ திஸ் இஸ் வந்து வெக்டார் ஃபார்ம், இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் வந்து வெக்டார் ரெப்ரசன்டேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா போலார் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ரெப்ரசன்டேஷன். போலார் ஃபார்மில் வெக்டாரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா trigonometrical form of vector representation E into cos of theta plus J sin theta. அது யாருமே இல்லை, அதனால நம்ம நல்லாவே காமிட்டாங்க. ஓகே, ஸோ E = E of வந்து cos theta plus or minus வந்து J sin theta +4 வந்து inductance and -4 வந்து capacitance. ஓகே, அண்ட் போலார் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ரெப்ரசன்டேஷன்ஸ் அப்படின்னா E at an angle of cos theta plus J sin theta என்கிற வெக்டார் ஃபார்மை E at an angle of வந்து theta என எழுதலாம். ஸோ E at an angle of வந்து theta என்பது போலார் ஃபார்ம் ஆகும். இதில் E அப்படின்னா வெக்டாரினுடைய அளவை, தட் இஸ் நத்திங் பட் வந்து மேக்னிடியூட் அளவையும், அண்ட் தீட்டா என்பது எக்ஸ் ஆக்சிஸுடன் இந்த எண்ணம் இந்த வெக்டார் ஏற்படுத்தக்கூடிய
angle என்னது denote பண்ணுது ஓகேவாப்பா. ஸோ in closed இந்த clockwise direction இருந்துச்சுன்னா E at an angle of plus theta. இந்த anti clockwise direction அந்த E at an angle of வந்து minus. ஸோ in general எப்படி வந்து polar form represent பண்ணலாம் E at an angle of வந்து plus or minus வந்து theta. ஓகே. இப்போ next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா addition of two vectors, subtraction of two vectors, multiplication of two vectors and division of two vectors பார்த்துக்கிறது நல்லது. ஓகே. ஸோ இதுல வந்து குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து பின்னாடி கேட்பாங்க. இப்போ ஒரு வெக்டாரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் A1 plus J into வந்து B1. போலாரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க E at an angle of வந்து theta. ஓகேவாப்பா. அதே மாதிரி trigonometrical form of vector representation எப்படி E is equal to E cos theta plus J sin theta வந்து theta. ஓகே. நல்லா தான் இருக்கும், நல்லா பழகிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த அடிஷன் ஆஃப் ஆப்ரேஷன்ஸில் ரெண்டு வெக்டரை நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணி எனக்கு என்ன கிடைக்குது, மேக்னிடியூடோட வேல்யூ வந்து என்ன கிடைக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் A1 plus A2 the whole square plus B1 plus B2 then வந்து whole square. And angle of the vector with the x-axis அப்படின்னா அது theta is equal to tan inverse of இந்த B1 plus B2 divided by அது A1 plus வந்து A2. ஓகே. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் மேக்னிடியூடோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன, tan inverse of B1 minus B2 divided by A1 minus வந்து A2. இது வந்து சப்ராக்ஷனாக இப்படி வரும். ப்ளஸ் வந்து அடிஷன் ஆப்ரேஷன் அப்படின்னா ப்ளஸ் வரும், அதாவது சிம்பிள் மட்டும் தான் வித்தியாசமாக வரும், மற்றபடி அஸ் யூஷுவல் எல்லாமே என்னது சேம் தான். ஓகேவாப்பா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வந்து ஆப்ரேஷன்ஸ். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா E is equal to E1 into வந்து E2. ஓகே. ஸோ A1 plus JP1 and plus A2 into J வந்து B2. ஸோ மல்டிப்ளை பண்ண A1 A2 plus J1 plus and J into B1 B2 plus A2 B1 minus and B1 and B2. So this is the magnitude of the vector calculable in the formula result of A1 A2 minus and B1 and B2 the whole square plus A1 B2 plus A2 B1 and the whole square. And division of the two vectors கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன formula, divided operations பண்ணும்போது என்ன பண்ண, both numerator and denominator என்னது கான்ஜுகேட்டால என்ன பண்ணணும், மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்குது உங்களுக்கு, E1 divided by E2 is equal to A1 plus JB1 divided by A2 plus வந்து JB2 into A2 minus வந்து JB2. ஸோ A1 A2 plus B1 B2 plus B1 A2 minus வந்து A1 B2 divided by A2 square plus வந்து B2 square. ஸோ போலார் ஃபார்மில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ண முடியாது, அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண, போலார் ஃபார்மை வெக்டார் ஃபார்மை மாற்றி அப்புறம் வெக்டார் ஃபார்மில் என்ன பண்ணணும், ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ போலார் ஃபார்மில் மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆப்ரேஷன் எப்படி பண்ணலாம், A is equal to A at an angle of theta and B is equal to B at an angle of வந்து pi. ஸோ போலார் ஃபார்மில் என்ன பண்ண, மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் பண்ணும்போது ரெண்டோட மேக்னிடியூடையும் தனியாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதோட ஆங்கிளை மட்டும் ப்ளஸ் பண்ணணும். அதே டிவிஷன் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா என்ன பண்ணணும், ரெண்டோட மேக்னிடியூடையும் டிவைட் பண்ணிட்டு தனியாக டிவைட் பண்ணிட்டு அதோடைய ஆங்கிளை வந்து என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ அது ரிலேட்டடான குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து எதில் கேட்கலாம் அப்படின்னா 2 marks 3 marksல கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னப்பா, add the vectors A is equal to 16 plus J12 and B is equal to minus 6 plus J10. அப்போ சொல்யூஷன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுது, A plus B கண்டணும். ஸோ A plusனா 16 plus J12 minus 6 plus வந்து J10. ஸோ ரெண்டே பண்ண இந்த 10 plus வந்து J22. ஸோ இது வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, இப்போ வெக்டார் ஃபார்மில் எழுதியாச்சு. இந்த போலார் ஃபார்மை மாற்றணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஸ்கொயர் plus வந்து B ஸ்கொயர். ஸோ 10 ஸ்கொயர் plus 22 ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆன்சர். அப்போ தீட்டாவோட ஃபார்முலா என்னப்பா, tan inverse of வந்து B by A. So tan inverse of 22 divided by 10. So what's the answer, 24.16 at an angle of 65.55 வந்து degree. So this is வந்து polar form. Vector formனா A1 plus JB1 termல இருக்கும். அதே polar form அப்படின்னா என்ன இருக்கும், E at an angle of வந்து theta formல இருக்கும். ஓகேவாப்பா. இப்போ ப்ராப்ளம் நம்பர் என்னது 3.2. ஓகே. Divide the faces and the 10 plus J8 by 4 minus J3 and give the result in the J form. So first என்ன பண்ணுறேன், ரெண்டையும் டிவைட் பண்ணுறதுக்கு அதோடைய கான்ஜுகேட்டால் நான் என்ன பண்ணுறேன், மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுறேன். எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 16 divided by 25 plus அந்த J 62 divided by 25 கிடைக்குது. So what's the answer பா, 0.64 plus J 2.48. Next problem என்ன அப்படின்னா convert the faces 10 at an angle of 30 degree 100 at an angle of 60 degree into J form. அப்போ கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, ஃபேஸாஸ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, ஐ மீன் போலார் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. போலார் ஃபார்மை நான் J ஃபார்மாக மாற்றணும், வெக்டார் ஃபார்மில் மாற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், trigonometrical form of vector representation நம்ம பார்த்து E at an angle of E into cos 30 degree plus or minus J sin 30 degree பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான்
இல்லை இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா a is equal to 10 at an angle of 30 degree கொடுத்தானா 10 into cos 30 degree plus another j into sin another 30 degree. So substitute 8.66 plus another j5. b is equal to 100 at an angle of 60 degree அப்படின்னா 100 into cos 60 degree plus another j into the sin into 60 degree. So a plus b find out பண்ணதுக்கு என்ன ஃபார்முலா 8.66 plus j5 அதோட ஆங்கிள் அது மேக்னிடியூட்லாம் தனியாக கூட்டி எழுதிக்கணும் அண்ட் ஆங்கிளெலாம் வந்து தனியாக கூட்டி எழுதிக்கணும் ஓகேவாப்பா. ஸோ வாட்ஸ் த ஃபைனல் ஆன்சர் 58.66 plus j and 91.5. Okay, next one, problem number 3.4. What's the answer? Convert the phasors 3 plus j4 and 8 plus and the j6 into polar form and find their product in the polar form. Polar form la product எப்படி determine பண்ணுவாங்க? a is equal to 3 plus j4. அப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வெக்டாரை போலாரா மாற்றணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? e and thetaவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ மேக்னிடியூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னப்பா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஏன்ற இடத்துல 3 இருக்குது, bன்ற இடத்துல என்ன இருக்குது? 4 இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். theta is equal to tan inverse of and b by a. So tan inverse of and 4 divided by another 3. So 5 at an angle of and 53.13 another degree. அப்போ b is equal to 8 plus and j6 இல்லை a என்ற இடத்துல 8 இருக்குது, b என்ற இடத்துல 6 இருக்குது. அப்போ சொன்ன வாட்ஸ் and determinant I mean magnitude value is equal to square root of a square plus and b square. So square root of 8 square plus and 6 squared. So theta is equal to tan inverse of b by a. So b ஓட value 6, a ஓட value is வந்து 8. So what's the answer? 10 at an angle of 36.87 and degree. Okay. So ab value find out பண்ணோம் அப்படின்னா find the product in polar form கேட்டுங்க. ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? ரெண்டோட மேக்னிடியூடையும் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி ஆங்கிளை நம்ம என்ன பண்ணிக்கணும்? ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ 5 into 10 is equal to 50 at an angle of 53.13 degree plus another 36.87 degree is equal to 50 at an angle of வந்து 90 degree. ஓகேவாப்பா. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு போலார் ஃபார்ம்னா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது, வெக்டார் ஃபார்ம்னா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது, அதே மாதிரி ரெக்டார் ஃபார்மில் என்ன பண்ணுறோம், டிக்னாமெட்ரிக்கல் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், வெக்டாரை ரெண்டு வெக்டாரை ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக அடிஷனோ சப்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷன்ஸோ ஏதோ ஒரு ஆப்ரேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம். பட் என்ன பண்ண முடியாது, போலார் ஆப்ரேஷன்ஸில் டேரெக்டாக ரெண்டு வெக்டாரை நம்ம என்ன பண்ண முடியாது, அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த போலார் ஃபார்மில் உள்ள வெக்டார் ஃபார்மை மாற்றி அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், அதோட ப்ராப்ளம்ஸோட சொல்யூஷன்ஸை நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவாப்பா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சைனுசாய்டல் வோல்டேஜ் அண்ட் வந்து கரண்ட். ஓகே, சைனுசாய்டல் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்னா என்ன அப்படின்னா ஆல்டர்னேட்டர் மாறுதிசை மின்னோட்டத்தை உற்பத்தி செய்யப்படும் மின்னோட்டத்தின் அளவையும் அதனுடைய திசையையும் நேரத்திற்கு தக்கவாறு மாறுபடும். ஸோ மின்னோட்டத்தின் அளவிற்கும் அதனுடைய நேரத்திற்கும் ரெண்டு வரையப்படும் கிராஃபுக்கு பேர் தான் என்னது, சைனுசாய்டல் வந்து வேவ் அது சைன் வேவ் ஒத்து இருக்கும். ஓகேவா. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரண்ட்டுக்கும் ஒரு அதோட பர்டிகுலர் டைம் பீரியடில் எவ்வளோ டிவியேஷன்ஸ் ஆகுது அப்படின்றத நான் வரைஞ்சேன் அப்படின்னா அந்த வேவ் பேர் தான் சைன் வேவ். ஸோ இல்லை என்ன பண்ண போகிறேன், ஏசி வோல்டேஜை கீழ்கண்ட சமன்பாட்டால் குறிப்பிடலாம். எப்படி குறிப்பிடலாம், E is equal to EM sin வந்து ஒமேகா டி. ஸோ E is equal to என்னது, இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் வந்து வோல்டேஜ். ஓகேவா. அந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் அது அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வேல்யூ அண்ட் கேபிட்டல் EMன்றது என்னது, மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங்குடைய வோல்டேஜ். ஓகேவா. அண்ட் ஒமேகான்றது என்னது, ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் தி வந்து காயில். ஓகேவா. ஸோ சைன் வோல்டேஜால் ஏற்படக்கூடிய கரண்ட்டில் சைனுசாய்டலாகவே இருக்கும். ஓகேவா. இப்போ சைனுசாய்டல் வோல்டேஜால் ஏற்படக்கூடிய கரண்ட்டும் என்னவாக தான் இருக்கும், சைனுசாய்டல் கரண்ட்டாக தான் இருக்கும். ஸோ I is equal to IM sin வந்து ஒமேகா டி. அவ்வளோதான். E equal to EM sin ஒமேகா டி அப்படின்னா I is equal to வந்து IM sin வோல்டேஜோட வேவ் ஃபார்ம் சைன் வேவாக இருந்துச்சு அப்படின்னா அதனால ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய கரண்ட்டோட வேவும் என்னவாக தான் இருக்கும், சைனுசாய்டல் வேவ் ஃபார்மாக தான் இருக்கும். ஓகேவாப்பா. ஆல்டர்னேட்டர் அப்படின்னா அது மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்பாங்க. மாறுதிசை மின்னோட்டம்னா என்ன அப்படின்னா instantaneous values of the alternating voltage. EMன்றது என்னது, maximum value of alternating and voltage. ஓகேவா. ஒமேகான்றது என்னது, angular velocity of the coil. ஸோ சைனுசாய்டல் வோல்டேஜால் ஏற்படக்கூடிய கரண்ட்டும் சைனுசாய்டலாகவே இருக்கும். ஸோ I is equal to IM sin வந்து ஒமேகா டி. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் போன கிளாஸ் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா யூனிட் நம்பர் 3ல் ஜே நொட்டேஷன்னா என்ன, அதோட வேல்யூ வந்து ஜே ஸ்கொயர்னா -1. இப்போ ஜேனா என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் வந்து -1 வரும். ஸோ இதே போல் மற்ற வெக்டார்களையும் நம்ம எப்படி எழுதலாம், இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாம். E2 E3 அண்ட் E4 எல்லாத்தையுமே -A2 + JB2 அண்ட் E3 is equal to -A3 JB3, E4 is equal to A4 வந்து JB4. ஸோ இந்த முறையில் எழுதுறதுக்கு பேர் தான் என்னது, ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஓகே. ஸோ வெக்டார் ஈயோட நியூமரிக்கல் வேல்யூ என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் ப்ளஸ் வந்து B1 ஸ்கொயர். ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் அப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணுவாங்க. OE is the vector and it will be equal to வந்து கேபிட்டல் E. ஸோ Eன்ற வெக்டாரை நான் Eன்றதை டினோட் பண்ணுறேன். அப்போ ஓகேவா. அது என்ன பண்ணும், OE வெக்டார் இதோட மதிப்பு வந்து E ஆகும். ஸோ E is equal to OA + J into AE. OA வந்து என்ன பண்ணுறேன்,
காஸ் தீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் OA வேல்யூ டிட்டர்மைன் பண்ணேன். அதே சைன் தீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் AEயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணேன். இந்த ரெண்டோட வேல்யூ நான் என்ன பண்ணேன், ஈக்குவேஷன்ஸ் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படின்னா வாட்ஸ் த ஃபைனல் ஆன்சர் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ரெப்ரசன்டேஷன் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஜே சைன். அதாவது சென்ட்ரலாக எப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜே சைன் தீட்டா மாத்திரம் ப்ளஸ் 4 எனது இண்டக்டன்ஸ் சர்க்யூட்டாக இருந்துச்சோம்னா ப்ளஸ் கெப்பாசிட்டன்ஸ் சர்க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னா மைனஸ். ஓகேவா. போலார் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறேன் அப்படின்னா E at காஸ் தீட்டா ப்ளஸ் ஜே சைன் தீட்டா என்ற வெக்டர் ஃபார்மை நான் என்ன பண்ணேன், E at an angle of வந்து தீட்டா என எழுதலாம். ஸோ E at an angle of தீட்டான்றது என்னது ஒரு போலார் ஃபார்ம். போலார் ஃபார்மில் மேக்னிடியூட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் அந்த மாதிரி எழுதிக்கணும். அது ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா. ப்ளஸ்ன்றது எதை இண்டிகேட் பண்ணுது, கிளாக் வைஸ் டேரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. மைனஸ்ன்றது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது இது பண்ணுது. அதுக்கடுத்து நம்ம அடிஷன் ஆஃப் 2 வெக்டரை எப்படி ஆட் பண்ணுறது, அது மாதிரி 2 வெக்டரை எப்படி சப்ராக்ட் பண்ணுறது, 2 வெக்டரை எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது, 2 வெக்டரை எப்படி டிவைஷன் ஆப்ரேஷன் பண்ணுறதுலாம் பார்த்துருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா போலார் ஃபார்ம். போலார் ஃபார்மில் என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். A is equal to A at an angle of வந்து தீட்டா, B is equal to B at an angle of வந்து பை. ஸோ A at an angle of வந்து தீட்டா இன்ட்டு B at an angle of வந்து பை. அடிஷன் இந்த மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆப்ரேஷனில் போலாரில் உள்ள 2 மேக்னிடியூட் டேட்டா மல்டிப்ளை பண்ணிட்டு ஆங்கிள் என்ன பண்ணிக்கணும், ப்ளஸ் பண்ணிக்கணும். அண்ட் டிவிஷன் ஆப்ரேஷனில் 2 ஆங்கிளையும் நம்ம என்ன பண்ண 2 மேக்னிடியூடையும் டிவைட் பண்ணிட்டு ஆங்கிளை நம்ம என்ன பண்ணிக்கணும், சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ அது ரிலேட்டடாக நம்ம என்ன பார்த்துருக்கோம், 4 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா சைனுசாய்டல் வோல்டேஜ்னா என்ன, சைனுசாய்டல் கரண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு கரண்ட்டு ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் எவ்வளோ டிவியேஷன்ஸ் ஆகுது, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னால ஏற்படக்கூடிய ஒரு வேவ் ஆஃப் வந்து சைன் வேவ் அப்படிம்பாங்க. இப்போ சைன் வோல்டேஜால் ஏற்படக்கூடிய கரண்ட்டும் சைன் வேவாக தான் இருக்கும். ஸோ அது எப்படின்னா E is equal to EM sin வந்து ஒமேகா டீன்றது என்னது, இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ் ஆஃப் வந்து ஆல்டர்னேட்டிங் உடைய வோல்டேஜ். அண்ட் கேபிட்டல் EMன்றது என்னது, மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் உடைய வோல்டேஜ். அண்ட் ஒமேகான்றது என்ன அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் தி காயில். ஸோ சைனுசாய்டல் வோல்டேஜால் ஏற்படக்கூடிய கரண்ட்டும் சைனுசாய்டலாகவே இருக்கும். ஸோ I is equal to என்ன வரும், IM sin வந்து ஒமேகா டி. ஓகேவா. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே என்னது நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் நம்ம சொன்னது இந்த சம் எல்லாத்தையும் நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகேவாப்பா. Thank you.